ஓகே. A wire of resistance R1 அப்படின்னா இப்போ என்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு வயர் இருக்குது. இந்த ஒரு ஃபுல் வயரோடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா R1. புரியுதா? அப்போது அந்த wire of resistance R1 is cut into 5 equal pieces. அப்போது இந்த ஒன்றுத்தையும் ஒரு வயரையும் ஒரு இதையும் என்ன பண்ணிட்டாங்க, இப்போது இது ஒன்றுத்தையும் இது இவ்வளோ பெரிய வயரை 5ஆக வெட்டிடுறாங்க. புரியுதா? 5 பீஸாக வெட்டிட்டாங்க. 1 2 3 4 5 பீஸாக வெட்டிட்டாங்க. புரியுதா? இப்போது இது ஃபுல்லுத்துமே இந்த ஃபுல் ஒயரோடைய ரெசிஸ்டன்ஸ் தான் R1. ஆனால் ஒரு பீஸோடைய ரெசிஸ்டன்ஸு கம்மியாகுமா அதிகமாகுமா? கம்மியாகும். வெரி குட். ஏன் கம்மியாகும்? ஏன்னா லென்த் ஆஃப் கம்மியாகும். வெரி குட். சூப்பர் பிரகதீஷ். வெரி குட். அப்போது ஃபுல்லுமே இப்போது இது ஃபுல்லுத்தோடைய ரெசிஸ்டன்ஸும் இது ஃபுல் லென்த் ஒயரோடைய ரெசிஸ்டன்ஸும் 50ன்னு வச்சுக்கோ. அப்போது 5ஆக பிரிச்சுட்டாங்க. அப்போது ஒன்றுத்தோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும்? நீங்க சொன்னது புரியுது. இந்த ஃபுல் ஒயரோடைய ரெசிஸ்டன்ஸு 50. அதை 5ஆக பிரிச்சுட்டாங்க. நீ சொன்னல ரெசிஸ்டன்ஸ் கம்மியாயிரும்னு. அப்போது ஒரு ஒயரோடைய ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? மேம் 10. ஆ 10 மேம். வெரி குட். கரெக்ட். உனக்கு அது புரியும்னு எனக்கு தெரியும். இப்போது அதை நீ எப்படி கொண்டு வந்த? மேம் அது மேம் 5 இது இருக்கு மேம். அது 5 10 டிவைட் 10 பண்ணல. வேல்யூ. கரெக்டு. அப்போது ஒன்றுத்தோடைய ரெசிஸ்டன்ஸு டிவைட் தானே பண்ணணும் 5னால. ஆனால் இப்போ இது 50ன்னு உனக்கு சொல்லலை. அப்போது R1 டிவைடட் பை 5. கரெக்டா? இங்கேயும் இதுவும் 10 தானே, அதையும் நம்ம 5ஆல் டிவைட் பண்ணி தானே நீ சொன்ன. அப்போ இதுவும் R1 டிவைடட் பை 5. இது என்னவா இருக்கும்? R3. R3 இல்லை, எல்லாத்துமே R1 டிவைடட் பை 5 தான். இங்கே நமக்கு R3யே நம்ம கொண்டு வரக்கூடாது. சரியா? இப்போது இது எல்லாத்தையும் பிரித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் பிரித்து, ஏன்னா R3 நீ கொண்டு வரக்கூடாது. R1 வந்து 50 தானேப்பா. அப்போ 50 டிவைடட் பை 5 தானே 10. புதுசாக நம்ம இங்கே R3ன்னு கொண்டு வந்தோம்னா அது வேறு நம்பர் ஆகிடுதுல்ல. சரியா? R1 டிவைடட் பை 5. ஓகேயா? இப்போது இந்த குட்டி குட்டி ஒயர் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் எடுத்து இங்கே பாரு. இது வந்து ஒரு R1 டிவைடட் பை 5, இது இன்னொரு R1 டிவைடட் பை 5, இது இன்னொரு R1 டிவைடட் பை 5, இது இன்னொன்று, இது இன்னொன்று. இது எல்லாத்தையும் பேரலல் சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாம் ஆக்சுவலாக நான் ஒயரு, ஆனால் அது ஒயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்ல, ஒன்றுத்துக்கும் R1 டிவைடட் பை பேரலல் சர்க்கியூட்டாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த பேரலல் சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணதுக்கு உடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் இஃப் த ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் காம்பினேஷன், இந்த வந்த ஃபுல்லு இங்கே ஸ்பெக்டிஷ் ஒன்று கேட்குது இல்லைப்பா? இப்போ இந்த ஃபுல்லாக வந்திருக்கிற ரெசிஸ்டன்ஸுடைய காம்பினேஷன், இந்த இந்த மாதிரி வச்சிருக்கிற காம்பினேஷனுடைய ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் BR2. அதை வந்து R2ன்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது இதோடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? எப்படி கண்டுபிடிப்பேன்? இது ஒன்றும் பேரலாக இருந்தால் ஃபார்முலா என்ன? R1 இல்லை, பேரலாக இருக்கிறதோட ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? மேம் 1/R1 ம் plus 1/R2. R2வே இல்லையே. இல்லை, இப்போ நான் உன்னை கேட்குறேன், பேரலாக இருக்கிறதோட ரெசிஸ்டன்ஸோடைய ஃபார்முலா என்ன? சும்மா வெறும் ஃபார்முலா மட்டும் சார். இப்போ சீரீஸில் இருக்க ரெசிஸ்டன்ஸு அதோடைய ஃபார்முலா என்ன?
மேம் R1 + R2 + ஆ R3. பேரலலாக இருந்தா மேம் 1/R1 + 1/R2 + 1/R3. R3 தானே. இங்கே ஆனால் 1/R1 R2 R3 இல்லை. சரியா? நீ எதை R1 R2ன்னு சொல்லுவ? ஒன்று தனித்தனியாக R1 R2ன்னு சொல்லுவியா? இங்கே ஆனால் R1 R2ன்னு சொல்லாமல் இது R1/5, இதுவும் R1/5, இதுவும் R1/5 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. புரியுதா உனக்கு? ஓகே. ஆ இப்போது இதை நம்ம என்ன செய்கிறோம்? 5 R/5 இருக்குது. இப்போ நீ சொன்ன மாதிரியே அந்த ஃபார்முலாவில் போடுவோம். ஃபார்முலா என்ன? 1/r டோட்டல் R. தெரியுதா உனக்கு இது? 1/r is equal to 1/r1 சொல்லுவியா? ஆனால் இங்கே நம்மளுடைய R1 என்ன? R1/5 தான் R1. ஓகே. R2ன்றது அந்த ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ தானே, அதுவும் R1/5 தான். R3ன்றது என்ன? அந்த ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ தானே, அது என்னது அது? ஆ R1 divided by 5. 1/R1, ஆனால் R1/5. புரியுதா? இப்போ ப்ளஸ் அந்த மாதிரி 5 டைம்ஸ் எழுதிக்கணும். நீ ஒரு பேப்பரில் எழுதிக்கோ. இங்கே இது இருக்கட்டும், இது மட்டும் மேம் நீ எழுது. 1/25 மேம் ஆன்சர். வெரி குட், சூப்பர் சூப்பர் பிரகதீஷ். ஸோ 1/25 எப்படி வந்துச்சு உனக்கு? மேம் ஆட் பண்ணணும் மேம். எதை ஆட் பண்ணீங்க? பேப்பரில் எழுதி காட்டு. அதை அந்த 5ஐயும் எழுதி அதை ஆட் பண்ணி பேப்பரில் எழுதி காட்டு. பிரகதீஷ் என்ன பண்ணிட்டு இருக்க? போட்டுக்கலாம். ஓய், பறக்க பார்க்காத, பண்ணு. இனியா சாஸ்டா, என்னடா ஆச்சு இன்னைக்கு? பிரகதீஷ், நீ ஃபஸ்ட்டு 5 தடவை எழுதிட்டியா? எஸ் மேம். இந்த மாதிரி எழுதிட்டியா ஃபஸ்ட்டு? எஸ் மேம். இந்த மாதிரி எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரிஞ்சிச்சா? இதில் உனக்கு எந்த டவுட்டும் இல்லைல்லப்பா? ஆ நீ இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நான் இன்னைக்கு சீக்கிரம் விட்டுருவேன். 6:30க்கு விட்டுருவேன். நீ கிளாஸ் முடிச்சுட்டு இந்த சம்மை எனக்கு நோட்டில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணும். ஓகே, சரி, கவனி. 1/R1/5. இங்க போட்டுட்டேன் மேம். பண்ணிட்டியாப்பா? இது என்னப்பா பண்ண இதுக்கப்புறம்?
மேம் அதுக்கப்புறம் வந்து எல்சிஎம் எடுத்து 5 × 5 மல்டிப்ளை பண்ணணும் மேம் இல்லைடா என்ன தம்பி, சொல்றாங்க 1 டிவைடட் பை R1/5 இதை ஃபஸ்ட்டு எப்படிடா செஞ்ச? இதை என்ன பண்ணணும் தெரியுமா? இங்கே பாரு, 1 கீழே R1 இருக்கா, கவனி. அதுக்கும் கீழே 5 இருக்கு, டினாமினேட்டருக்கும் கீழே 5 இருக்கு. அந்த கீழே இருக்கிற 5 நியூமரேட்டருக்கு போயிடும். நியூமரேட்டரில் ஏற்கனவே 1 இருக்கா, 1 மல்டிப்ளைட் பை 5 வந்து 5. புரியுதா? இப்போது நீ எல்சிஎம் வந்து அது ஃபுல்லாக மேக்ஸ் தான்ப்பா, ரொம்ப இதுவாக இருக்குது. மேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணணும். நீ நல்ல புட்சாலி குழந்தை தான். மேக்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறையா ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ புரியுதா? 5/R1 எப்படி வந்துச்சுன்னு புரியுதா உனக்கு? டினாமினேட்டருக்கு கீழே ஒன்று இருக்கும்போது அது நியூமரேட்டருக்கு போயிடும். நான் அம்மாவுக்கு உனக்கு தெரியாத சம்மெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கேன். நீ அந்த மேக்ஸ் அவங்க வந்தோடனே அவங்க சொல்லி கொடுக்குறத தாண்டி இதுவும் என்ன தெரியலன்னு சொல்லி கற்றுக்கோ. சரியா? நான் இப்போ இதில் ஒரு சம் போட முடியும், ஆனால் மற்றதெல்லாம் நீ தானே நிறையா போட்டு பண்ண முடியும். ம், சரி. இப்போது இதில் கீழே இருக்கிற R1 எல்லாத்துக்கும் கீழே இருக்கிறதெல்லாம் காமன். அப்போது கீழே எல்லாமே காமனாக இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், பெருசாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். பெருசாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு கீழே ஃபுல்லுமே R1 இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், R1 போட்டுக்கிறோம் கீழேக்கு. ஏன்னா கீழே எல்லாமே காமனாக ஒன்றே தானே இருக்குது. வேறு நிறைய வித்தியாசமாக வேறு ஏதாவது இருந்தால் நீ எல்சிஎம்மு அதெல்லாம் செய்யலாம். ஆனால் இங்கே எல்லாமே ஒன்றே இருக்கிறதுனால நம்ம R1 மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன்னா எல்லாமே கீழே R1 தானே தம்பி இருக்குது. கீழே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இப்போ மேலே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம். என்ன எழுதுகிறோம் அப்படின்னா 5 + 5 + 5 + 5 + 5. புரியுதா? இப்போது அது என்ன வருது நமக்கு இப்போ அடுத்தது? 25 வெரி குட், 25 கரெக்டு. 25/R1. வெரி குட். ஸோ இப்போது இந்த 1/6 நம்ம எடுத்திருக்கோமா, இதுவே ஆக்சுவலாக என்னென்னா அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க பார், இஃப் த ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் காம்பினேஷன், என்ன காம்பினேஷனை சொல்கிறாங்க? Resultants resistance. ஆஃப் திஸ் காம்பினேஷன்னா என்ன காம்பினேஷனை சொல்கிறாங்க? மேம் R2. ஏய், காம்பினேஷன்னா எதுன்னு கேட்டால் R2னா எப்படி? இங்கே பாரு, ஃபஸ்ட்டு இப்படி இப்படி வச்சு எல்லாத்தையும் பேரலெல்லாம் கனெக்ட் பண்ணோம்ல, இது ஒரு காம்பினேஷன் தானே. இந்த காம்பினேஷனில் வர ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அதில் வர டோட்டல் ரெசிஸ்டன்ஸை தான் அவங்க ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இதிலேருந்து வர நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா பேரலெல்லாம் கனெக்ட் பண்ணிடுறோம். இதுலேருந்து வர டோட்டல் ரெசிஸ்டன்ஸை 1/Rன்னு தானே போட்டிருக்கோம். அவங்க ஆனால் என்ன எடுத்துக்க சொல்கிறாங்க, R2ன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்போது 1 டிவைடட் பை Rன்னு எழுதாமல் R2ன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. புரியுதா? டோட்டல் ரெசிஸ்டன்ஸு, ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸுன்றது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காம்பினேஷன். சஸ்டா இந்த சம் தெரிஞ்சால் போடுப்பா, நான் வரேன் உனக்கு. ம், புரியுதா பிரகதீஷ்? ஆஃப் திஸ் காம்பினேஷன்னா அவங்க சொல்கிறாங்க முன்னாடி பாரு, தீஸ் 5 பீசஸ் ஆஃப் ஒயர் ஆர் தென் கனெக்டட் இன் பேரலல். பேரலாக கனெக்ட் பண்ணதோடைய அந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்கிறதோடைய ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. புரிஞ்சிருச்சா? சொல்லு. இதுக்கு முன்னாடி அதோட காம்பினேஷன் கேக்குறாங்க. அப்படின்னா எதோட காம்பினேஷன் கேட்குறாங்க? இந்த இந்த பாக்ஸோட ஆ, என்ன அங்கே என்ன இருக்குது? மேம் பேரலா கனெக்ட் பண்ணிருக்காரு. பேரலாக கனெக்ட் பண்ணதோடைய டோட்டல் வந்து R2ன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. சரியா? புரிஞ்சிருச்சு உனக்கு? ஓகே. இங்கே பாரு, இப்போது 1 டிவைடட் பை R2 அதுதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸு. நம்ம டோட்டல் எதுன்னு எடுத்துக்காமல் இப்படி எடுத்துகிட்டு விச் இஸ் ஈக்குவல் டு 25 டிவைடட் பை R1ன்னு எடுத்துக்கிறோம்.
அப்போது R2 நான் எழுதுறது உனக்கு தெரியுதா பிரகதீஷ்? Yes, ma'am. அப்போ R2 இஸ் ஈக்குவல் டு என்ன? Minus R1. ஆ R2 equal to 25. 25 R1 by 1. 1/R2. R2 மேலே 1 கீழே வந்துருச்சு. 1/R2வை நான் என்ன செய்கிறேன், R1/25ன்னு எழுதிக்கிறேன். R1 டிவைடட் பை 25ன்னு எழுதிக்கணும். புரியுதா? இது வந்து 1/R2வை R2/1 தலைகளையாக போடும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கும் போகும்போது இதுவும் நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கும் வரும். இதுதானே நியூமரேட்டர், அது டினாமினேட்டருக்கு போயிடுச்சு. டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போயிடுச்சு. அது பேர் அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வரும். ஆனால் அது புரியலன்னா நீ அப்படியே நியூமரேட்டரை இந்த பக்கம் நான் டினாமினேட்டரை கொண்டு வந்துட்டேன். டினாமினேட்டரில் தானே இருக்கீங்க R2, அதை நான் நியூமரேட்டர் கொண்டு வந்தேன். ஓகேயா? அப்போது அதே மாதிரி இங்கே இருக்கிற நியூமரேட்டர் நான் டினாமினேட்டரை கொண்டு வந்தேன். சாரி, இங்கே இருக்கிற டினாமினேட்டரை நியூமரேட்டரை கொண்டு வந்தேன். புரியுதா? ம் Yes, ma'am. ஓகே. இப்போ R2ன்றது R1/25 ஆயிடுச்சு. இப்போது தென் த ரேஷியோ ஆஃப் R1/R2 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே தான் அடுத்தது. இன்னும் இதோட ஒன்று நம்மளை விட்டு வச்சுருந்தா கூட பரவாயில்ல. ரேஷியோ அடுத்தது கேட்குறாங்க பாரு. R1 ரேஷியோ என்ன கேட்குறாங்க, R1 டிவைடட் பை R2 என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா R1 டிவைடட் பை R2 என்ன? 25. R1/25 தானடா R2. எப்படி வெறும் 25 சொல்லுவேன்? Oh, yes, ma'am. புரியுதா இல்லையா உனக்கு? Yes, ma'am. நான் இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். நீ வந்து இதை வந்து பார்த்துட்டு இந்த சம் போட்டுட்டு அப்புறம் அப்படி புரியலன்னா இதை பார்க்கணும். ஓகேயா? R1/R2 ஈக்குவல் டு R1 டிவைடட் பை R2க்கு பதிலாக R1/25ன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று செய்யலாம். R1 கேன்சல் பண்ணிடலாம். 25 மேலே வந்துடும். அப்போது டினாமினேட்டருக்கு கீழே இருக்கும்போது அது மேலே வந்துடும், நம்ம பார்ப்போம்ல. அதுதான் தட் இஸ் ஈக்குவல் டு 25. R1 டிவைடட் பை R2 இஸ் ஈக்குவல் டு 25. நான் போடுறேன், நீ இந்த சம் பண்ணிவிட்டு உனக்கு புரியலன்னா கேளு எனக்கு. சஷ்டா உனக்கு புரிஞ்சிச்சாடா? சரி, சஷ்டா வரட்டும். அடுத்தது பண்ணுறியாப்பா? அடுத்தது பண்ணலாமா? ஆ இந்தா. ம் இதுக்கு பவர் ஃபார்முலா தெரியணும். என் சம்படி பவர் ஃபார்முலா தெரியுமான்னு பாரு. பிரகதீஷ். Electric bulb connected ம் to a 220-volt generator. The current 0.50. What is the power of the bulb? ம் 440 volt, 110 volt, 55 volt, 0.0023 volt. இதில் பவர் ஃபார்முலா தெரியுமா உனக்கு? பவரு, எலக்ட்ரிக் பல்பு, இது எல்லாத்துக்கும் ஃபார்முலா ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ என்ன ரெண்டு கொடுத்துருக்காங்க? பவரும் அப்புறம் வாட்ஸும் அப்புறம் ஐ கொடுத்துருக்காங்க. வாட் அப்படின்றது என்ன? இது வோல்ட் மேம். வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. உன்னை என்ன கேட்குறாங்க? P is வோல்ட்டும் ஐயும். equal to VU I மேம். V சூப்பர். into I. எது என்ன இஸ் ஈக்குவல் டு? P is வெரி equal to. குட், வெரி குட். போட்டு சொல்கிறியா? Yes மேம். 1 மினிட் தான், கரெக்டாக சொல்லிட்டேன். அது ஒன்றும் ரொம்ப ஈஸி தான். அது போட்டு சொல். சாஸ்திரா இருக்கியாப்பா?
மேம் மேம் அது 110 வாட் மேம். சூப்பர். வெரி குட். வெரி குட். அடுத்தது போலாமா? எஸ் மேம். இது ஒரு நிமிஷம். ம். இது பாரு தம்பி, இது எப்படி பண்ணுவேன்னு சொல்லு. வெரி குட். அந்த சம் பண்ண மாதிரி தான் எல்லாம் சீக்கிரம் சொல்லணும். ஓகே. The calculate the current flow through the 10 ohm resistor in the following circuit. ம். மேம் மொத்தமா கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்களா மேம்? 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான்ப்பா கால்குலேட் பண்ணணும். மொத்தமாக கரண்ட் கால்குலேட் பண்ண அவங்க சொல்லலை. அந்த 10 ஓம்ஸ்குள்ளே எவ்வளோ கரண்ட் போதோ அதை மட்டும் நீ கால்குலேட் பண்ணால் போதும். அதுக்குள்ளே போகிற கரண்ட் எவ்வளோன்னு எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? மேம் 10 ஓம் ரெசிஸ்டருக்குள்ள 6 வோல்ட் கரண்ட் போகுது மேம். 6 வோல்ட் போகுது. 10 ஓம்ஸ் ரெசிஸ்டருக்குள்ளே 6 வோல்ட் போகுது. அப்போ கரண்ட் எவ்வளோ? புரியுதா தம்பி உனக்கு? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணுமா? என்ன ஃபார்முலா? ஓம்ஸ் ஃபார்முலா என்ன? மேம் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஓம்ஸ் கதை சாத்திட்டு ஓம்ஸ் ஃபார்முலா என்ன? V is equal to IR வந்து ஓம்ஸ் ஃபார்முலா. எஸ் மேம். புரியுதா? மேம் மேம் நான் பேசுறது கேக்குதா மேம்? கேக்குதுப்பா. என்னடா ஆச்சு இவ்வளோ நேரம்? மேம் மைக்ரோஃபோன் ஏதோ ஆயிடுச்சு மேம். ஓகே. ஓகேப்பா. நீ வரியாடா? இது போடுறியா? எஸ் மேம். ஓகே. பிரகதீஷ், இது புரியுதா? எஸ் மேம். எப்படி எப்படி பண்ணுவேன்? வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் ஃபார்முலா மேம். ஓகே, போட்டு எது எது இங்கே என்ன என்ன போடுவேன்? வீல என்ன போடுவேன்? ஐயில் என்ன போடுவேன்? என்ன கண்டுபிடிக்கிற? மேம் வீல 6 மேம். ஐ கண்டுபிடிக்கிறேன் மேம். ஆ ஆர் வந்து 10 மேம். சூப்பர். பண்ணி சொல்லு. சாஸ்ட்ரா, உனக்கு தெரியுதாப்பா மேம் இந்த சம்மு? பிரகதீஷ், உனக்கு இது புரியுதா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா V ஈக்குவல் டு ஐஆர் ஃபார்முலா தான். ஏன்னா நம்மளை கரண்ட் தான் கேட்குறாங்க, ஓம்ஸ் கொடுத்துட்டாங்க, வோல்ட் கொடுத்துட்டாங்க. போட்டியா? P is equal to V into I யூஸ் பண்ணக்கூடாதா மேம்? பிஏ கேட்கலப்பா உன்னை. அதை யூஸ் உனக்கு பண்ணி I கண்டுபிடிக்க கூடாது. இல்லைப்பா, உன்னை பிஏ கொடுக்கலையா அவங்க? மேம் டாட் 200 வாட். அது வேற சம்டா. இப்போ இதுதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 250 வாட் போடுறியா நீ? இது போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேம் கால்குலேட் தான். 1.6 1.6 இல்லை, இதுவா 0.6. மேம்? ஆ அது இல்லைப்பா. இது இங்கே பாரு, இந்த சர்க்கியூட் தெரியுதா உனக்கு? ஒரு பெரிய சர்க்கியூட் இருக்கே. தெரியுது மேம். எஸ் ஓகே. மேம். 1.6 இல்லை தம்பி. 0.8 இடத்துல 1 1 போட்டியா? சரி, ஓகே. சஸ்டா, இது 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 புரியுதாப்பா? நான் அடுத்த சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் அடுத்தது உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ரொம்ப ஈஸி. இங்கே பாரு சஸ்டா, வி கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, ஐ கேட்குறாங்க. வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். அவ்வளோதான். எஸ் மேம். ஓகே. நான் அடுத்த சம் சொல்லித்தரேன். குழந்தைங்களா, நம்ம இந்த இன்னியோட நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸ்கூல்லலாம் என்ன இன்னும் ஸ்டார்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க? எலக்ட்ரிசிட்டி தான் மேம். போகிறாங்களா? அப்போ இன்னும் ஒரு வாரம் பேசாமல் எலக்ட்ரிசிட்டியே பண்ணலாமா? 5 நாள்.
ஏன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது எலக்ட்ரிசிட்டியில். இந்த மாதிரி வித்தியாசமாக கேட்குறாங்க. சஷ்டா நீ என்ன சொல்கிற? பிரதீஷ் நீ என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஓகே மேம். உனக்கு ஓகே சரி. சரி பிரதீஷ், ஆனால் நான் உனக்கு டெய்லி நான் கொஸ்டின் அனுப்புவேன். நீ அந்த கொஸ்டினுக்கு எனக்கு டெய்லி ஆன்சர் படிச்சுட்டு வந்து காலையில் சொல்லணும். ஓகே ஓகே சரி. சரி இது கவனிங்க குழந்தைங்களா. இது பாருங்க. 2 அப்ளையன்ஸ் ஆஃப் ரேட்டிங் நானே சொல்கிறேன். V is equal to I into R யூஸ் பண்ணணும். ஆமாம்ப்பா. அதை யூஸ் பண்ணி சஷ்டா அது வந்துடும் உனக்கு. நீ இதை கவனிச்சுக்கோ. முடிச்சுட்டு கூட போடு. கவனிக்கிறியா? ஓகே. இங்கே பாருங்கள். 2 அப்ளையன்ஸ் ஆஃப் ரேட்டிங் 200 வாட் 250 வால்ட். 2 அப்ளையன்சஸ்னால் என்ன பிரதீஷ்? அப்ளையன்சஸ்னால் என்ன? 2 appliancesனா 2 திங்ஸ் மேம். ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு டிவின்னு எடுத்துக்கோ. அப்ளையன்ஸ்னால் அந்த மாதிரி 2 வித்தியாசமாக 2 விஷயம். இந்த மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணுறது நம்ம வீட்டுக்கு உபயோகமான ஒரு சாமான். சரியா? இப்போது அந்த மாதிரி ஒன்று வந்து டிவி இருக்குது, இன்னொன்று வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ ஒரு அப்ளையன்ஸோடைய ரேட்டிங் என்னென்னா 200 வாட்டு 250 வோல்ட்டு. டிவி வந்து நமக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுது? 200 வாட்டு 250 வோல்ட்டு. ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணுது? 100 வால்ட்டு 250 வோல்ட்டு அது யூஸ் பண்ணுது. புரியுதா அவங்க 2 பேருக்கும்? பிரகதீஷ் உனக்கு கேட்குதா? எஸ் மேம். ஓகே. தே ஆர் ஜாயின்ட் இன் சீரீஸ். சீரீஸ்னால் அவங்க 2 பேருக்கும் தெரியும், அப்படியே சேர்த்துட்டாங்க. டு 250 வோல்ட் சப்ளை. இது ரெண்டுத்துக்கும் மொத்தமாக ஃபுல் வோல்ட் என்ன? 250 வோல்ட். இப்போது டோட்டல் பவர் கன்சியூம்டு கேட்குறாங்க. இப்போ நம்மள என்ன கேட்குறாங்க? பவர் கேட்குறாங்க. இப்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு பவர் ஃபார்முலா என்ன? வி ஸ்கொயர். இல்லை குழந்தை நான் முடிச்சிடுறேன். வி ஸ்கொயர் பை ஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேயா? ஆனால் வி ஸ்கொயர் பை ஆரில் நமக்கு என்ன இருக்குது? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும்? வி இருக்கா பிரகதீஷ் நம்மகிட்ட? ஒரு 6 இல்ல மேம். 6 இல்லை. ஓகே. பவர் இருக்கா? ஓகே. ஆக்சுவலாக இப்போ நம்மள என்ன கேட்குறாங்க? டோட்டல் பவர் கன்சியூம்டு கேட்குறாங்க. ஓகே. இப்போது நம்ம அப்போ அதுக்கு என்ன செய்கிறோம்? டோட்டல் பவர் கன்சியூம்டுக்கு நமக்கு வந்து பவருக்கு இது ஒரு ஃபார்முலா இருக்கா, இன்னொரு ஃபார்முலா இருக்குது. உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபார்முலா. ப்ராக்டிஸ் ஃபார்முலா சொல்லு. வி இன்ட்டு ஐ. கரெக்டா? இப்போது நம்ம இந்த பவர் ஃபார்முலா டோட்டல் பவர் கன்சியூம்டு ஃபார்முலாக்கு டோட்டல் பவர் தானே கேட்குறாங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ இதில் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட வி இருக்குது, ஆனால் ஐ இல்லை. ஐ எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? ஐ இஸ் ஈக்குவல் டு தெரிலப்பா, மாடிக்கு பேப்பர். வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆரில் போட்டு அதில் ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆரில் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஐயை கண்டுபிடிச்சிடலாம். ஐயை கண்டுபிடிச்சி பவரில் போடலாம். இப்போ ஐயை கண்டுபிடிச்சி நம்ம அப்படின்னாலும் நமக்கு ஆர் தேவை, ரெசிஸ்டன்ஸ் தேவை. நான் ஒரு தடவை சொல்கிறேன், இன்னொரு தடவை சொல்கிறேன் உங்கள் 2 பேருக்கும். சரியா? இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இதோடைய பவரும் வோல்ட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்களா? அப்போது இதோடைய இந்த அப்ளையன்ஸ் ஃபஸ்ட்டு டிவி அப்ளையன்ஸோடைய ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேயா? ஸோ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, பவர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆரா? அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை பவர். புரியுதா உங்களுக்கு? அப்போ வி ஸ்கொயர் அப்படின்றது என்ன? 250 வோல்ட். 250 இன்ட்டு 250 டிவைடட் பை 200 போடுறோம். இன்ட்டு 250 டிவைடட் பை 200 போடுறோம்.
அதே மாதிரி இது வந்து 1 250 × 250 டிவைடட் பை 200 போட்டால் என்ன வரும்? Ma'am, 625000. ஆ 0 0 2 0 வரும். 62500 டிவைடட் பை 200 போடுறாங்க. ஓகே அப்போ 62500 5 divided by 2, ma'am. டிவைடட் பை 200. அப்போது 00 கேன்சல் பண்ணிட்டா Cancel ஆயிடுச்சுன்னா 625 divided by 2, ma'am. 2. ஸோ 625 டிவைடட் பை 2 என்ன? 312.5. கரெக்டா? ஓகே Yes. ஓகே. இது வந்து ஒன்றுத்துடைய ரெசிஸ்டன்ஸ். எது? ஒரு டிவியோடைய ரெசிஸ்டன்ஸ். புரியுதா பிரக்தீஷ் உனக்கு? அப்போது அதே மாதிரி ஒரு டைம் ஆயிரும் போல இருக்குப்பா. நான் இன்னொன்றுத்துக்கும் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் எப்படின்னு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் 2 பேர் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இந்த ஃப்ரிட்ஜுக்கும் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி முடிச்சுட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு ஐயில் போட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸு டிவிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருமா? அது ரெண்டும் சீரீஸாக இருக்கிறதுனால 2 ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிட்டா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் ஐ கண்டுபிடிக்கலாம். சரி, நீங்கள் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்